Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இப்போ நம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி மட்டன் தொக்கு அதாவது செமி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒவ்வொரு விதமாக மட்டன் தொக்கு செய்வாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோன்றத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் லோட் பண்ணுறேன். இது வந்து செமி கிரேவியாக இருக்கிறதோட்டு நாம் மிக்சட் ரைஸில் கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸு, ஒயிட் ரைஸ் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம செமி கிரேவியாக தான் பண்ணுறோம். அதனால் நம்ம இதை எதோடனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக நான் 300 கிராம் மட்டன் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இது மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாவோட லிஸ்ட் தான் இது. இங்கே மேலே டிஸ்பிளேயில் தெரியுது. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி மினிமம் ஒரு 1/2 hour நீங்கள் அந்த மசாலாவில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நம்ம என்ன தேவையோ அதை ஆட் பண்ணி நம்ம அதோட மட்டன் ஆட் பண்ணி நம்ம குக்கரில் வேக வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் பொதுவாக அப்படி செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை. நான் குக்கிங் பண்ண ஆரம்பித்து லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அது ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன மேரினேஷனுக்கு நான் என்ன அந்த மசாலா கொடுத்துருக்கணும் அதே தான் குக்கரில் போட்டு நாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு 5-6 விசில் விடலாம். விட்டால் நம்ம அது சூப்பராக வெந்து வந்துடும். ஓகே, இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி அதோட நம்ம 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க நீளமாக அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை அதோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும், நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். அப்போ தான் அந்த கிரேவி நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பும் மற்ற எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். அதனால் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நாம் தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு நாம் மஞ்சள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகுத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் அதாவது பிரியாணி மசாலா தூள். நாங்கள் இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. இது ஆல்ரெடி மட்டன் பிரியாணி ரெசிப்பியில் நாங்கள் லோட் பண்ணியிருப்போம். அந்த லிங்க் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இது நல்லா வதக்கி விட்டாச்சு. மசாலா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். ஆல்ரெடி வேக வச்சாச்சு. பட் அந்த மசாலாலாம் இந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அதை இறங்கணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணிலாம் வற்றி வர அளவுக்கு நாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா அந்த ஸ்டீம்லேயே அது நல்லா அந்த மட்டனோட மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி அந்த காரமும் உப்பும் வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் இன்னும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க, காரமாக சாப்பிடுவீங்கன்னா காரமோ இல்லை அந்த மசாலாவோ கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. ஓகே, இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes போதும். ஆல்ரெடி வெந்தது தான் பாருங்கள். எவ்வளோ நல்லா அதுலேயே அந்த ஸ்டீம்லேயே அந்த தண்ணி விட்டு அந்த நல்ல ஒரு கிரேவியாக நமக்கு வந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்மளோட மட்டன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் தொக்கு
ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. ஓகே, இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி உங்களுக்கு விருப்பம்னா நாம் இந்த கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி மேலே தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொரோனா டைம்ன்ற தொட்டு அந்த மாதிரி நான் செய்யலை. ஸோ நம்ம ஆர்டினரி டைமில் தான் நம்ம அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப க்ரீனிஷாக இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், நம்மளோட மட்டன் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அந்த கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். நாங்கள் அன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்து பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம ஹோட்டல்லாம் இதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே நாம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப சூப்பராக கிடைக்கும், டேஸ்டியாகவும் கிடைக்கும், நமக்கு க்ளீனாகவும் நம்ம சாப்பிட்டா போல திருப்தி இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எல்லாமே வீட்டில் செய்கிற மசாலா பொருட்கள் வச்சு தான் நம்ம இதை செஞ்சு எடுத்துருக்கோம். நம்ம வெளியில் கடையிலேருந்து வாங்கி எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணல. பிள்ளைங்களுக்கும் மிக்சட் ரைஸோடு நம்ம இதை கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா மிக்சட் ரைஸ்லாம் நமக்கு ட்ரையாக இருக்கும். லைக் ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது சின்ன பசங்க கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம சிக்கன்லேயோ இல்லை மட்டன்லேயோ இந்த மாதிரி செமி கிரேவியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாம் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? அதாவது நான்வெஜிடேரியன் செய்யும்போது நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும் நமக்கு. அதனால் வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போதே நம்ம தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைனா நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அப்படி கட் பண்ணி நம்ம எடுத்து வதக்கும்போது சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதோட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நம்ம வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி நல்லா நமக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அப்படி நம்ம செய்யும்போது எப்போவுமே நான்வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல தனி டேஸ்ட் இருக்கும், நல்ல திக்னஸும் இருக்கும். அது குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கிரேவி இருந்தாலும் சரி, நல்லா திக்காக கிடைக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.